10th செம்ம சூப்பரா படிச்ச நீங்க இப்போ இங்க 11th வந்து ரொம்ப ரொம்ப தடுமாறிட்டு இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. இதே தான் 12thலயும் நமக்கு ரிப்பீட் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்கீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஆறுதல் அடைகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இதுல நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் உங்க யானியன் சாருமே அப்படிதான். நான் 10th 477 எடுத்தேன். ஆனால் 11th வந்த உடனே பாஸ் ஆகிறதுக்கே திணற ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நேரத்தில் பாஸ் ஆகிட்டா போதும். இப்போ எங்கள் ஸ்கூலில் நார்மல் பாஸ் மார்க்கோட எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் பாஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அந்த மார்க்கை நம்ம எப்படியோ எடுத்துட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலமையில தான் நான் 11th இருந்தேன். பட் எவென்ச்சுவலி 12th திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல மார்க் என்னால் 1000 மேலே எடுக்க முடிஞ்சது. சரியா? அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 540 சம்திங் கிட்ட எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பட் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் 11th செம்மையாக அடி வாங்கினேன். அது எப்படி என்ன? ஏன்னா எல்லாருமே உங்களை நல்லா படிக்கணும்ன்றாங்க, ஆனால் எப்படி நல்லா படிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம எஃபர்ட் போட்டுட்டு தானே இருக்கோம், டெய்லி கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். ஆனால் எங்கே தப்பாகுது? 10th நான் நல்லா படிச்சேனே, நான் ஒன்றும் ஏமாத்துறோம் இல்லையே, நான் உழைக்கிறேன் தானே. ஆனால் அதே எஃபர்ட்டை 11th போட்டால் மார்க் வரலையே. அந்த கேள்வி இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உங்க எல்லாருக்குமே இது காமனா பொருந்துதா அப்படின்றத பார்த்துக்கோ. நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே நல்லா தான் படிச்சிருப்பீங்க, நல்ல நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த ஹோம் ஒர்க்கு, ஸ்கூலு, யூடியூப் இது எல்லாத்தையுமே நம்ம 10th படிக்க ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணியிருப்போம். இதுல 11th இப்போ படிச்சுட்டு இருக்க நிறைய பசங்க, அதாவது 12th போற பசங்க நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th இருந்தே யூடியூப்ல படிச்சவங்க தான். அப்பெல்லாம் யூடியூப்ல எல்லாம் ஃபாலோ பண்ண செம ஈஸியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ஸ்கூல் டாப்பர்ஸ்ல ஒருத்தரா கூட நம்மள நிறைய பேர் வந்திருப்போம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, சார் நான் எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு, எங்கள் ஸ்கூல்லே நான் 3rd மார்க்கு சார், இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ நல்லாலாம் படிச்சது இல்லைன்னு. ஆனால் அப்படியே கட் பண்ணி 11th ஸ்டாண்டர்ட் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது, 12th போர்ஷன் நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நீ யோசிச்சு பார்த்த அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 11th வரும்போது என்ன நினச்சிருப்போம்? மார்க் கம்மியாக வரும்போது சரி இது ஏதோ சின்னதாக ஒரு பிரச்சனை, அடுத்த எக்ஸாமில் சரியாயிடும், அடுத்த எக்ஸாமில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம், எல்லாருமே இது ஏதோ ஒரு சின்ன ஃபேஸ் தான், அப்புறம் திரும்ப சரியாயிடும் நம்ம நினச்சிருப்போம். ஆனா 11th ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் பாஸ் ஆகிறது, பாஸ் ஆகிட்டு இருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ கஷ்டப்பட்டு அந்த ஜஸ்ட் பாஸ்ல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் 60-70s தான் வந்திருப்பீங்க. நம்ம 10th படிச்ச மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து 90s தொற்றுக்க கூட மாட்டோம். சார் ஆமா கரெக்ட் சார், இப்படியே மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றீங்க நீங்க. நான் இது வரைக்கும் 90s ஒரு வாட்டி கூட தொடல. 11th வந்து எனக்கு அதான் பயமா இருக்கு, திடீர்னு 12th போய் அதை எடுத்துட முடியுமா? என்னால டைமே மேனேஜ் பண்ண முடியல. 10th ஈஸியா இருந்துச்சு, இப்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு படிச்சாலும் பத்த மாட்டேங்க சார், இன்னும் படிக்க ஏதாவது இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்கூலு, ஹோம் ஒர்க்கு, யூடியூப் எல்லாம் இப்ப மேனேஜ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் நான் நல்லா மேனேஜ் பண்ணேன், ஆனா இப்ப பாருங்க எனக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் எனக்கு யூடியூப்ல நீங்க சொல்லி தரத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது, வந்து பார்க்கணும் போலதான் இருக்கு, ஆனா வர முடியல. எனக்கு ஸ்கூல்லேயே அவ்வளோ டெஸ்ட் இருக்கு, அவ்வளோ ஹோம் ஒர்க் இருக்கு, என்னால மேனேஜ் பண்ண முடியல. முக்கியமா நமக்கு ஒரு ரொம்ப பெரிய செல்ஃப் டவுட் இந்த நேரத்துல இருக்கும். சார் என்னால 12th 10th நான் நல்லா பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு. எங்க தப்பா போச்சு? நம்ம 11th வந்த உடனே என்னையும் சேர்த்தா சொல்றேன், சின்னதா ஒரு பிரேக் எடுத்துருக்கு. என்னன்னா 10th அவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல, 11th கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி போக நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதே மாதிரி அப்படி நினைச்சு நம்ம படிக்கலான்ட்டு வர நேரம் பார்த்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும், ஆத்தடி என்னது இது, இப்போ நான் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லாமலும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் 11th போர்ஷன் வந்து நிறுத்திட்டு 12th ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, இன்னுமே 11th எக்ஸாம்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு 12th நல்ல மார்க் எடுக்கணும், நான் அப்போ 12th படிக்கவா வேணாமா? இல்லை இந்த நீட்டுன்றாங்க, ஜேஇன்றாங்க, சியூஇடி, என்டிஏ, விட்டி, அமிர்தா, எஸ்ஆர்எம், இந்த மாதிரி ஊறப்பட்ட எக்ஸாம் இருக்கு, இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதா இல்லையா? இந்த மாதிரி உங்க மைண்டுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் உங்களை தப்பான முடிவுகளை எடுக்க வச்சுட்டு இருக்கு. சரியா? நான் என்ன சொல்றேன், இட்ஸ் ஆல் ரைட், பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம். இப்போ கூட நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இன்னுமே உன்கிட்ட நிறைய டைம் இருக்கு. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி கூட 12th உங்களால 600 மார்க்ஸ் எடுக்க முடியும், 200 கட் ஆஃப் வாங்க முடியும். 11th என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே வந்து ஓகே மறந்துரு. நீ ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், யூ ஹாவ் டு கிவ் அ கம்பேக். ஓகே, உன்னால இப்பவும் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க முடியும். எனக்கு நீங்க எல்லாருமே என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இந்த கம்பேக்கை மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, ஏதோ சாதாரண கம்பேக்லாம் இல்லை, தீமின்னல் கம்பேக்கா கொடுக்க போறோம்.
உங்களை நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா தீமின்னல் ரெஃபர்ஸ் டு அவர் பேட்ச். எந்த பேட்ச்? யூடியூப் பேட்ச் தான். சரியா? தீ அப்படின்னா பாய்ஸ் எல்லாருமே தீ, மின்னல் எல்லாருமே கேர்ள்ஸ். சரியா? எனக்கு எல்லாருமே ஹேஷ்டேக் போட்டு தீ மின்னல் கம்பேக் அப்படின்னு இந்த வீடியோல 11th இருந்து 12th போற எல்லா பசங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், நான் 11th முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நான் 12th படிக்க போறேன் அப்படின்னா எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் ஹேஷ்டேக் தீ மின்னல் கம்பேக். அந்த கம்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பை தி பை, அது நம்ம புது லோகோ எப்படி இருக்கு? சரி, இப்பையில இருந்து நம்ம என்ன செய்யலாம்? 12th பேசிக்ஸ்ல இருந்து படிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே, சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு நேரத்தை குறிச்சு வச்சுக்கோ. 7 மணிக்கு நான் வந்து 12th பேசிக்ஸை இப்பையில இருந்தே நடத்திட்டு இருக்கேன். சரியா? என் கூட சேர்ந்து படி. ஓகே, நீ ஒரு வருஷம் டெடிகேட் பண்ணா உன் லைஃப் டைம் ஃபுல்லா உனக்கு சக்சஸ் இருக்கும். நீ ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட இரு. புரியுதா? என்ன ஆனாலும் சரி, நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஃபைட் பண்ணுவேன், ஐ வில் நாட் கிவ் அப் அப்படின்ற ஆட்டிடியூடோட இருக்கணும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. 12th பேசிக்ஸ்க்கு லைவ் கிளாஸஸ் ஏற்கனவே நம்ம டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. நான் சனிக்கிழமையில வந்து எடுக்கிறேன். இது இல்லாம பிரகாஷ் சார், ஜனஸ்ருதி மேம் இவங்களும் ஏற்கனவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். 12th போர்ஷன்ஸை ஃபுல்லா நீ கம்ப்ளீஷன் பண்ணிடலாம். ஓகே, 11th உனக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்கூல்ல வைக்கிறாங்கன்னா அதுக்கும் நான் இதுலயே சொல்லி தரேன். அது மட்டும் இல்லாம 12th உனக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். டெய்லி லைவ் செஷன்ஸை உங்களுக்கு கரெக்டா 7 PM ஆச்சுன்னா நாங்க உங்களுக்கு டெய்லி லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம தமிழ் மீடியம்க்குன்னு நாங்க புது பேட்ச் கொண்டு வரோம். ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டு இருந்தது, சார் தமிழ் மீடியம் எங்களுக்கு பண்ணுங்க. தமிழ் மீடியம் இந்த வாட்டி 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்க போகுது. தமிழ்ல நாங்க சொல்லி தர போறோம். சரியா? இப்போ இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன். அது என்ன தெரியுமா? நீங்க 11th இருந்து 12th போக போற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க நம்மளோட 12th தீமின்னல் பேட்ச் வேதாந்தோ ஆப்ல நடக்கிற கிளாஸஸ்ல 1999 ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இப்பையில இருந்து உங்க பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும், எப்போ 2027 ஏப்ரல் மாசம் முடியும் பாரு, அது வரைக்கும் ஓகே 1999 rupees நீங்க பே பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் நான் யூடியூப்ல சொன்னதெல்லாம் இது எல்லாமே நான் யூடியூப்ல சொன்னது. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு சிலது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப இந்த பேட்ச் பே பண்றவங்களுக்கு யூடியூப் இல்லாம தனியா நாங்க லைவ் கிளாஸ் எடுப்போம். உங்களுக்குனே தனியா ஸ்பெஷலா லைவ் கிளாஸ் எடுப்போம். உங்களுக்கு 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு இப்பவே ஜாயின் பண்றீங்கன்னா நாங்க ரிவைஸ் பண்ணி தரோம். 12th போர்ஷன்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி தரோம். டெய்லி உங்களுக்கு 7 மணி ஆச்சுன்னா கிளாஸ் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதுல தனி பேட்ச் இருக்கு. இதுல வீக்லி டெஸ்ட் வச்சு பேப்பர் எவாலுவேஷன் பண்ணுவோம். ஃப்ரீயா PDF ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தருவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு தனியா டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்கு. அது மூலமா நாங்க உங்க கூட வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் எவ்ரி சிங்கிள் டே டெய்லி நாங்க இதுல ஸ்டடி பிளான் தரப்போறோம். அண்ட் நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீட்டு JEE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கு அடிஷனல் சப்போர்ட் இருக்க மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பேட்ச்ல இருக்கும். யானேன் சார், இந்த பேட்ச்ல நான் எப்படி சேர்றது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குல்ல, வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ண அதுல லிங்க் இருக்கு. 1999 பே பண்ணி ஒரு வருஷம் 2 மாசம், ஒரு வருஷம் 2 மாசத்துக்கு மொத்தமா கிளாஸ் நீ கனெக்ட் பண்ணி பார்த்தன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 7 ரூபாய் ஃபீஸ் கேட்கிறோம். சரியா? இந்த பேட்ச்ல ஃபீஸே இவ்வளவு விஷயம் தரோம் இல்லையா? இவ்வளவு விஷயமும் நாங்க எவ்வளவு சார்ஜ் பண்றோம் அப்படின்னா பெர் டேக்கு 7 rupees. ஸோ நிறைய பேர் வந்து போன பேட்ச் அப்பெல்லாம் சொன்னாங்க, சார் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு. உனக்காகவே டெடிகேட்டடா இதை ஒரு நாளைக்கு 7 ரூபான்னு கொண்டு வந்திருக்கோம். நீயே ஹானஸ்டா சொல்லு, ஒரு நாளைக்கு 7 ரூபாய் அப்படின்றது நம்ம இங்க கொடுக்க போற விஷயங்களுக்கு உண்மையாலுமே என்ன கேட்டா வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஆப்டான ஒரு ஃபீஸ். தாராளமா இதை எல்லாராலையும் பே பண்ண முடியும். நீங்க எப்படிப்பட்ட பினான்சியல் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களால அதை பே பண்ண முடியும். அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுங்க. சேர விருப்பம் இருக்கிறவங்க அப்பா அம்மா கிட்ட பத்தி பேசுங்க. பட் இந்த வருஷம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும். நம்ம எங்க தப்பு பண்ணோன்றது இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு. எப்படி எல்லாம் தப்பு நடந்ததுன்றது புரிஞ்சு போச்சு. 11th நீ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்த. இப்ப நீ அப்படி இருக்கக்கூடாது. இப்பையில இருந்தே பேசிக்ஸ் படி, இப்பையில இருந்தே விட்டதை படி. 12th ஆரம்பிக்கும் போதே நீ எல்லாத்தையும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும். அப்படி இருந்தா உன்னை வெற்றி தேடி வரும். உனக்கு இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா என்னை யாராவது மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும், என்னை புஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றேன்னா யோசிக்காத இந்த பேட்ச்ல வந்து சேர்ந்துரு. லேட்டே பண்ணாது, தயவு செஞ்சு லேட் பண்ணாது. சரியா? வந்து சேர்ந்துரு.
7 மணி கிளாஸஸில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சனிக்கிழமையில். until then குட் பை ஃப்ரம் யானியன் சார்.